ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செங்கோட்டையன் எதற்கு திடீர்னு என்று அதிமுக மேல இவ்வளவு பெரிய அணுகுண்ட போடணும்? செங்கோட்டையன் இபிஎஸ்ஐ கார்னர் பண்றதுக்கான அவசியம் என்ன? அது மாத்திரம் இல்லாம செங்கோட்டையனை இயக்கிறது யாரு அப்படின்னு பல கேள்விகள் இப்போ நிலவுது அதிமுகவுல. அமைதியா தானப்பா இருந்தாரு அருமை அண்ணன் செங்கோட்டையன். திடீர்னு ஏன் இந்த அளவுக்கு பொங்கி எழுறாரு அப்படின்னா, இத பின்னாடி இருந்து இயக்கிறது ரெண்டு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செங்கோட்டையன் இந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து மனம் திறக்கிறேன் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒன்றிணையணும், எடப்பாடி பழனிசாமியையே கார்னர் பண்ணணும் அப்படின்றது பின்னாடி ரெண்டு அரசியல் இருக்கு அப்படின்னு இங்க பார்க்க வேண்டியது. என்ன அப்படின்னா, செங்கோட்டையனை இயக்கிறது ஒன்னு பாஜக, இன்னொன்னு சசிகலா. இவங்க ரெண்டு பேருடைய இயக்கத்தினாலதான் இப்போ செங்கோட்டையன் வந்து ஓப்பனா பேசியிருக்கிறாரு அப்படின்னு இங்க பார்க்கப்பட வேண்டியதா இருக்குது. செங்கோட்டையன் இபிஎஸ் கார்னர் பண்றாரு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதிமுக ஒன்று இணையணும் அப்படின்னு ஒற்றை கோரிக்கை, பொதுவான கோரிக்கை, எல்லா தொண்டர்களும் விரும்புறதான ஒரு கோரிக்கையை செங்கோட்டையன் வைத்தாலும் இதுல உற்று நோக்கி பார்க்கும்பொழுது இபிஎஸ் கார்னர் பண்றாரு. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, இதுக்கு பின்னாடி ஏன் பாஜக இருக்குது அப்படின்றதுன்னா, அதாவது கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இபிஎஸ் போயிட்டு அமித்ஷாவை திருட்டுத்தனமா போய் சந்திச்சு கூட்டணி வச்சார்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2024 சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே எஸ்பி வேலுமணி ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, சோ பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 20 தொகுதியோ 30 தொகுதியோ நாங்க வின் பண்ணிருப்போம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி கருத்து சொல்றாரு. இந்த கருத்தை பாஜக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அங்கீகரிக்கிறாங்க. ஆமா, எஸ்பி வேலுமணி சொல்றது 100% கரெக்ட், நாங்க கூட்டணி வைக்க தவறிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படியே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நம்ம விட்டுட்டா இல்ல. இதுக்கு பின்னாடி பல சம்பவங்கள் நடக்குது. என்னன்னா, செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், அன்பழகன், அதே போல எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இந்த 6 பேர் என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கிறாங்க. என்ன சந்திக்கிறாங்க அப்படின்னா, பாஜக கூட கூட்டணி வைக்க வேண்டாம், நான் சொன்னதான் பாஜக கூட கூட்டணி வச்சா ஒரு கணிசமான தொகுதியில் நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய கருத்தா இருந்து அதை நான் சொல்லிட்டேன். ஆனா இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, ஆட்சியை பிடிச்சிடணும். ஏன்னா இப்பவே கட்சி ரொம்ப தோய்ந்து போயிருக்கு, தொண்டர்கள் ரொம்ப தோய்ந்து போயிருக்கிறாங்க. தொடர்ந்து தோல்விகள், நீங்க தலைமையேற்று நிறைய தோல்விகள் வந்துச்சு. எல்லாருமே மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு சாதாரண தொண்டன் வரைக்கும் எல்லாம் தோய்ந்து போயிருக்கிறாங்க. திரும்பவும் நம்முடைய கட்சி அதிமுக ஆட்சி கட்டில வந்தாதான் இந்த கட்சியை நம்ம என்ன பண்ண முடியும், தூக்கி நிப்பாட்ட முடியும். அதுக்கு உங்களுடைய யூகோவை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிருங்க, அதிமுக ஒன்றிணையத்துக்கு கொஞ்சம் சம்மதிங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணி முதற்கொண்டு எல்லாம் இந்த 6 பேர் என்ன பண்ணிருக்காங்க, இபிஎஸ் அணுகி இருக்கிறாங்க, கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு ஸ்டாண்டில் இருந்திருக்கிறார், இந்த இணைப்பு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறாங்க, இந்த விஷயம் நடக்காம இருந்திருக்கு. ஸோ அடுத்தபடியா இத எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இங்க 6 பேருக்கு என்ன ஒரு விஷயமா இருந்ததுன்னா, எப்படியாச்சுன்னா ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கனவுல தான் இவங்க இருந்தாங்க. ஸோ இதை அதிமுக ஒன்றிணையத்துக்கு இவங்க வரமாட்டாங்க. எஸ்பி வேலுமணி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, ஓபிஎஸ் மட்டும்தான் சேர்த்துக்கங்க, சசிகலா டிடி விதின்னு வேணா இவங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னா இல்ல வேண்டாம் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு சில விஷயங்கள்ல வந்து நான் சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் மேல எனக்கு நல்ல மரியாதை உண்டு, அவரை ரொம்ப அன்பானவர், தங்கமானவர் அப்படின்னு சொல்ல. சசிகலா டீம் கூட இல்லாததுனால, ஒட்டு இல்லாம உறவு இல்லாம பழையபடி இருந்தாருன்னா, இன்னைக்கு நாங்க தர்ம யுத்தம் பண்ணும்போது அவர் எப்படி இருந்தாரோ அது மாதிரி இந்த ஸ்டாண்ட்ல இருந்ததுன்னா இப்போ ஒன்னா இணைஞ்சிருப்போம். இப்போ அவருடைய ஸ்டாண்டு வேற மாதிரி இருக்கு, அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்ன தகவல்லாம் இங்க இருக்குது. இப்படியா இருக்கும் பொழுது அடுத்த கட்ட லெவலுக்கு அதிமுக எப்படி போகுதுன்னா, பாஜக கூட கூட்டணி அப்படின்ற ஒற்றை கருத்துக்கு போறாங்க. பாஜக கூட கூட்டணி போனா பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா, நீங்க பிரிஞ்சு கடந்தா இங்க வெற்றின்றது சாத்தியமே கிடையாது, அதனால போய் ஒன்னா ஆயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் கூட்டணியை பத்தி பேசுவோம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி கிட்ட பாஜக தகவல் சொல்லி அனுப்புறாங்க. எஸ்பி வேலுமணி என்ன பண்றாரு, இங்க அதிமுக கிட்ட திரும்பவும், அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்ற, எங்க பாஜக கூட கூட்டணி வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா பிரிஞ்சு கடந்தா இது தோல்விதான் சந்திக்கும், ஒருங்கிணைந்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு போது தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்டாண்டர்டா என்ன பண்றாரு, இல்ல வேண்டாம், இது பிரிஞ்சதுதான், இனி இதுக்கப்புறம் ஒன்றிணைய முடியாது, சாரி மன்னிச்சுக்கங்க அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா சொல்லிடுறாரு. சோ இப்படியா இப்போ இருக்கும்போது காலங்கள் இருக்குது, இங்க பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி தமிழ்நாட்டுல
இங்க ஆட்சியை பிடிச்சே ஆகணும். ஏன்னா திமுக அரசு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க, நமக்கு ரொம்பவே தண்ணி காட்டுறாங்க, அப்போ நம்ம இங்க ஆட்சியை பிடிச்சிடணும், அது அதிமுக தான் சரியான சாய்ஸ் அப்படின்னும் போது இங்க பாஜகவுக்கு கொஞ்சம் நெருக்கடி வரும்போது இங்க இபிஎஸ் அணுகும் போது கூட்டணிக்கு வாங்க அப்படின்னா இபிஎஸ் கரார் காட்டுறாரு, வேண்டாம் வரமாட்டேன். ஏன்னா நீங்க ஒன்றிணைந்த அதிமுகவை வர சொல்றீங்க, அது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கரார் காட்டுறாரு. சோ அடுத்தபடியா பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா செங்கோட்டையனை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணி செங்கோட்டையனை பாஜக கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது எஸ்பி வேலுமணியுடைய மகனுடைய திருமணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு அமித்ஷாக்கு செங்கோட்டையனும் கூட போறாரு டெல்லிக்கு. போயிட்டு இவர் அறிமுகப்படுத்துறாங்க, ஏங்க இவர் தான் செங்கோட்டையன், இவர் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து மினிஸ்டர் பதவியில் இருக்கிறாரு, அமைச்சரவையில் இருந்திருக்கிறாரு, இவருக்கு நிறைய நுணுக்கங்கள் இருக்கும். ஏன் ஜெயலலிதாவுக்கே இவர் தான் என்ன பண்றாரு, மேப் எல்லாம் போட்டு கொடுப்பாரு, சுற்றுப்பயணம் வந்துட்டா செங்கோட்டையனை கூப்பிடுங்க அப்படின்னு இவர் தான் மேப் எல்லாம் போட்டு கொடுப்பாரு, ஸ்பாட் எல்லாம் இங்கதான் இருக்கணும், இங்கதான் மீட்டிங் இருக்கணும்னா இவரு ரொம்ப தகுந்த ஆளு, ரொம்ப கொஞ்சம் ஒர்த்தான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டை என்ன பண்றாரு, எஸ்பி வேலுமணி அறிமுகப்படுத்துறாரு. அப்போ பாஜக ஒரு பிளான் போடுறாங்க, என்னன்னா செங்கோட்டையனை முன்னிறுத்தி அதிமுகவை இங்க ஒருங்கிணைத்தால் எடப்பாடி பழனிசாமி வெளியே தூக்கிட்டு இங்க ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி அமைச்சிடலாம் அப்படின்னு பல நிகழ்வுகள் நடக்குது. அது செங்கோட்டையனை சுற்றியே பல நிகழ்வு நடக்குது. திடீர்னு நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் நிறைய பாதுகாப்பு பிரிவு கொடுக்குறாங்க, எப்படி அடிக்கடிக்கு டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு, எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கி வைக்கிறாங்க, கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் என்ன பண்றாங்க செங்கோட்டையன் தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்பொழுது திடீர்னு பிளைட்டை பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி என்ன பண்றாரு, கூட்டணி வைக்கிறார். சோ இந்த இணைப்பு நடந்துறவோ செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் அடி வாங்கிறது, பாஜக கொஞ்சம் கைவிட்டுறாங்க. செங்கோட்டையனை பாஜக ஒரு ஆப்ஷன்லேயே வைக்கிறாங்க, எப்போனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இபிஎஸ் பக்கம் போக்கஸ் திரும்புது. இபிஎஸ் பக்கம் போக்கஸ் திரும்பணும். இபிஎஸ் என்ன பண்றாரு, அதிரடியான கோரிக்கைகளை வைக்கிறார், கூட்டணிக்குள்ளேயே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இருக்கக்கூடாது, இந்த அதிமுக ஒன்றிணைய கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் வைக்கும் பொழுது இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாஜக கேட்டுட்டே வராங்க. இப்போ டைரக்டா பாஜக முட்டி மோதி பாத்தியாச்சு இபிஎஸ் கிட்ட அதிமுக ஒன்றிணையறதுக்கு. ஏன்னா கூட்டணியிலிருந்தும் ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு, டிடிவி தினகரன் வெளியே வந்துட்டாரு. இப்போ பாஜகவுக்கு தென் மாவட்டங்கள்ல சோர்ஸே கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் சோர்ஸே கிடையாது. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது இது இப்படியே விட்டுட முடியாது. இந்த அளவுக்கு போறதுக்கு காரணம் இபிஎஸ் தான். இந்த அளவுக்கு நம்ம டைரக்டா ஓப்பனா சொல்லிட்டு ஒன்றிணையத்துக்கு இவங்க வரமாட்டாங்கன்னா அப்போ செங்கோட்டையனை முன்வைத்து இங்க நம்ம தூண்டி விடலாம் அப்படின்னு தான் செங்கோட்டையனை வைத்து இப்ப தூண்டி விட்டு இருக்கிறதா. இவ்வளோ அரசியல், இவ்வளோ பின்னடி வேலை இருக்குது, பாஜக இந்த அளவுக்கு பின்னடி வேலை பண்ணியிருக்குது அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கும் அதிமுகல ஒரு அணுகுண்டை வீசுவதுக்கும் பாஜக செங்கோட்டையனை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அடுத்தபடியா சசிகலாவும் செங்கோட்டையனை வைத்து காய்களை நகர்த்துறாங்க. ஏன் அப்படின்னா எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா கூட கை சேர்க்கிறார் நம்ம செங்கோட்டையன். அதுக்கப்புறம் சசிகலாவும் உள்ள வந்துடுறாங்க. சசிகலா உள்ள வந்துட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சசிகலாவுடைய கை ஓங்கியது. இப்போ ஜெயலலிதாக்கு அடுத்தபடியா சசிகலா தான் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் பொழுது செங்கோட்டையன் ஜெயலலிதாவை விட சசிகலாவுக்கு கொஞ்சம் நெருக்கமாகிறாரு, விசுவாசியமாகிறாரு, ஆதரவாளர் ஆகிறாரு. இப்படியா இருக்கும் பொழுது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இங்க செங்கோட்டையன் தான் சிஎம் ஆகுவாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி சூஸ் பண்றதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் தான் ஆப்ஷன்ல இருந்தார். ஏன்னா கட்சியோட சீனியர், சசிகலாவுடைய விசுவாசி, சசிகலாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அப்படின்ற முறையில இங்க செங்கோட்டையனை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பாதை மாறி எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிருச்சு. அப்போ கூட செங்கோட்டையனை ஆதரவாளர் செங்கோட்டையன் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, அமைச்சரவையில இருந்து விலைக்கு வச்சிருந்தாங்க. அதாவது ஜெயலலிதா இறக்கும் பொழுது செங்கோட்டையன் அமைச்சரவையிலேயே இல்லை. அப்போ சசிகலா தான் என்ன சொன்னாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இவர் சீனியர், இவருக்கு அமைச்சரவையில நீங்க இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது நிமித்தம் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில இடம் கொடுக்குறாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் அமைச்சரவையில இடம் கொடுத்தாங்க. அப்படி இல்ல, சசிகலா கேட்டுக்கொண்டது நிமித்தம் உங்களுக்கு நான் முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கேன், நீங்க செங்கோட்டையன் அமைச்சரவையில சேர்த்துக்கங்க அப்படின்னு சசிகலா சொன்னது நிமித்தமா தான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு அமைச்சரவையில கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அமைச்சராகவே நீடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து இவர் எம்எல்ஏ ஆகுறாரு, மத்தவங்க எல்லாம் தூக்குறாங்க, ஆட்சி அழகுறாங்க, அது வேற விஷயம். இப்படியா இருக்கும் பொழுது சசிகலாவுக்கு எப்படியாச்சும் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் ஆரம்பத்திலிருந்தே
செங்கோட்டையனுக்கு ஒரு விஷயம் தோண்டிட்டே இருந்தது. சசிகலா அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு போயிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு கொஞ்சம் அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்கிறாங்க. ஒதுங்கி இருக்கும் பொழுது கூட செங்கோட்டையன் கொஞ்சம் கனெக்ட்ல தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில தினங்களுக்கு முன்பாக சசிகலா அவர்கள் ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா, இதுக்கு அப்புறமும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன், அதிமுக ஒன்றிணையணும், அதுக்கு நான் முழு மூச்சோட செயல்படுவேன், பிரிந்திருக்கிறவர்கள் எல்லாருமே ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரே கோரிக்கை விடுறாங்க. விட்ட உடனே ஓபிஎஸ் ஆதரவு தெரிவிக்கிறாரு. டிடிவி தினகரன் பாஜக இருந்து வெளியே வராரு. அடுத்த சில தினங்களுக்கு கழிச்சு செங்கோட்டையன் இந்த விஷயத்த பூதாகாரமா கலப்புறாரு. அதிமுக ஒன்றிணையும் சசிகலா சொல்லி 2 நாட்கள்ல செங்கோட்டையன் என்ன பண்றாரு, இதே விஷயத்தை முன்வைக்கிறார். சசிகலா செங்கோட்டையனை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. சோ இப்படியா இப்போ செங்கோட்டையன் மட்டும் தான் இந்த கோரிக்கையை எடுத்திருக்கிறாரா? இல்ல, செங்கோட்டையனை அடுத்து இன்னும் சில 2ஆம் கட்ட தலைவர்கள் சீனியர்கள் எல்லாருமே இந்த கோரிக்கையை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு முகம் தோல்வியின் முகம், வெற்றியின் முகம் இல்ல. எடப்பாடி பழனிசாமி தான் நான் ஒரு ஜெயலலிதா, நான் ஒரு எம்ஜிஆர், மேடைக்கு பேசுறாரு கண்டி, செய்யறாரு கண்டி. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. எஸ்டிஎஸ் கூட எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு, சேர்த்துக்கிட்டாரு, மன்னிச்சு. எம்ஜிஆர் அவர்களுக்கே எதிராக போய் என்ன பண்ணாரு, சாட்சியங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு, தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு எஸ்டிஎஸ் கூட, மன்னிக்க முடியாத ஒரு எஸ்டிஎஸ் கூட எம்ஜிஆர் அவர்கள் மன்னித்து என்ன பண்ணாரு, கூட சேர்த்துக்கிட்டார். சோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கூட எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல. இவ்வளவு எங்க ஜெயலலிதா எத்தனையோ பேரை விலக்கி இருக்கிறாங்க. ஆனா திரும்பவும் ஜெயலலிதா கூட வரும் பொழுது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்து இருக்கிறாங்க. என்னையே கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க, அமைச்சரவையிலிருந்து நீக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னையே என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப எல்லா பதவியும் கொடுத்திருக்காங்க. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற ஒரு குணாதிசயம் ஜெயலலிதா முதற்கொண்டு எம்ஜிஆர் முதற்கொண்டு எல்லாருக்குமே இருந்தது. ஆனா நான் ஒரு பாதி ஜெயலலிதா பாதி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிக்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்படிப்பட்ட ஒரு குணம் இல்லவே இல்லை அப்படின்னு தான் இங்க பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் யாரை எந்த அழுத்தம் கொடுத்தாலும், அதாவது பாஜகவும் சசிகலாவும் செங்கோட்டையனை புஷ் பண்ணி எனக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாலும், அதிமுகல பல குண்டுகள் வீசினாலும் இங்க நான் ஒரே ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருப்பேன், அதிமுகவை இணைய விட மாட்டேன் அப்படின்னு தெல்ல தெளிவா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி பயங்கரமா ஒரு மூவ் நடந்துருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக ஒன்றிணைந்து எலெக்ஷனை சந்தித்தாங்கன்னா பாஜக கூட கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு தான் இங்க பார்க்கப்படுது. இப்போ அதிமுக இந்த டைம் சதறி கிடக்குது. இது திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் பலமா தான் இருக்கும். இந்த சதறி கிடக்கிற வாக்குகள் எல்லாம் டிவிகே பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். பாஜகவும் சசிகலாவும் செங்கோட்டையனை வைத்து இயக்கியதின் விளைவு அதிமுக ஒரு பெரிய சிதறவு ஏற்படுத்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியை கார்னர் பண்ணிக்கிறாங்க. சோ பாஜகவும் அதிமுகவும் இதற்கு பின்னாடி இருந்து இவ்வளவு பெரிய அரசியல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.